வேதவசனத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி இவர்களை விவாக உடன்படிக்கைக்குள் நடத்த இருக்கின்றோம். परमेश्वर के वचन को लेकर के कुछ बातें समझाते हुए विवाह की आराधना में मैं अगुवाई करना चाहता हूँ. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. श्रेष्ठ गीत 8वां अध्याय में यह लिखा है, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. 8 का 7वां वचन में लिखा है, पानी का बाढ़ से भी प्रेम बुझ नहीं सकता, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. और न महानदों से डूब सकता है. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். यदि कोई अपने घर की सारी संपत्ति प्रेम के बदले दे दे तो भी वो अत्यंत तुच्छ ठहरेगी. அன்பின் மகிமை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. प्रेम की एक श्रेष्ठता के विषय में यह वचन वर्णन कर रहा है. ஒரு உண்மையான அன்பை யாராலும் அழிக்க முடியாது, அணைக்க முடியாது. सच्चे प्रेम को कोई भी ना बंद कर सकता है, ना बुझा सकता है. திரளான தண்ணீர்களும் வெள்ளங்களும் அதில் வந்தால் கூட அந்த மெய்யான அன்பை ஒன்றுமே அணைக்க முடியாது. पानी की बाढ़ भी क्यों ना उस प्रेम के सामना करने के लिए आए, फिर भी वो डुबा नहीं सकती. ஒருவன் தன்னிடத்தில் இருக்கிற அத்தனை ஆஸ்திகளை கொடுத்தால் கூட அன்புக்கு அது ஈடாகாது. यदि कोई अपने घर की सारी संपत्ति को भी उसके बदले में दे दे तो भी उस प्रेम के बराबरी में वो ठहरेगी नहीं. அந்த மகா பெரிய அன்புதான் கணவன் மனைவி உறவுக்கு அடிப்படை, குடும்ப வாழ்வுக்கு அடிப்படை. उस महान प्रेम ही इस पति पत्नी यानी कि दंपति के बीच के जीवन की मूल आधार है. அதே அன்புதான் தெய்வீக உறவுக்கும் அடிப்படையாக இருக்கின்றது. वही प्रेम ही ईश्वरीय एक हमारे रिश्ते के लिए भी मूल आधार बनता है. எனவே ஒவ்வொருவரும் முதலாவது தேவனில் முழு மனதோடு அன்பு கூற வேண்டும். इसलिए हर एक को परमेश्वर के साथ संपूर्ण मन से प्रेम रखना चाहिए. இரண்டாவது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். दूसरी बात, पति पत्नी आपस में परस्पर इस तरीके से प्रेम में ज्यादा बढ़ना चाहिए. இந்த ரெண்டு அன்பின் உறவுகளும் சரியாக இருக்கும் பொழுது यदि ये दोनों प्रकार के प्रेम बराबर सही रहेगा, மற்றவர்களோடு உள்ள உறவுகள் எல்லாம் சரியாக நிற்கும். बाहर वालों के साथ के हमारे प्रेम के रिश्ता सब कुछ बराबर ठीक रहेगा. ஆகவே இன்று இந்த ரெண்டு பிள்ளைகளுக்குள்ளும் தேவன் வைத்த அந்த தெய்வீக அன்பினாலே இவர்களுக்குள் அந்த கணவன் மனைவி அன்பை கொண்டு பலமாக இணைப்பாராக. इस प्रेम के विषय में जो इन लोगों के बीच में परमेश्वर ने लगाया है, इस दोनों परिवार को वैसे ही बंधन में परमेश्वर बांधने पाए. திரளான தண்ணீர்கள் அதை அவிக்க மாட்டாது என்று சொல்லி இருக்கிறது. पानी की बाढ़ उसे बुझा नहीं सकता, ऐसा लिखा है. வேதத்தில் படிக்கிறோம், வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று. वचन में हम पढ़ते हैं, जब बाढ़ की नाई, लहर की नाई शैतान आता है तो पवित्र आत्मा उसके लिए जय के झंडा खड़ा करता இந்த है. பிசாசும் அவனுடைய கூட்டமும் மனித உள்ளத்துக்குள்ள இருக்கிற அன்பை அழிக்கும்படி மிகவும் முயற்சி எடுக்கிறது. शैतान और उसके झुंड के दुष्टात्माएं मनुष्यों के बीच में के इस परमेश्वर के प्रेम को खत्म करने के लिए ही ये सब सामना करते हैं. தேவனோடு உள்ள அன்பையும் கணவன் மனைவி அன்பையும் சீர்குலைப்பது அவனுக்கு மிக முக்கிய திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. परमेश्वर के प्रेम और आपस के परस्पर प्रेम को बुझाना उसके लिए प्रथम कार्य ठहरता है. அதனால இந்த பிள்ளைகள் ஆரம்பம் முதலே அதில் கவனம் செலுத்த வேண்டும். इसलिए इस प्रिय बच्चे शुरुआत से लेकर के इस प्रेम के विषय में सतर्क रहना चाहिए. இந்த அன்பை கொலைப்பதற்கு பிசாசு நிறைய முயற்சி எடுப்பான். इस प्रेम का उल्लंघन करने के लिए दुष्ट बहुत कोशिश करेगा. பிசாசினுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே என்று பைபிள் சொல்லுகிறது. वचन में लिखा है, दुष्ट की हर एक चालाकी के विषय में हम अनजान नहीं हैं. அந்த விவேகத்தோடு இந்த பிசாசின் கிரியைகளை எதிர்கொண்டு ஜெயம் எடுக்க வேண்டும். उस सतर्कता के साथ दुष्ट की सारी चालाकी का सामना करना चाहिए. பொதுவாக பிசாசு சந்தேகங்களை தூண்டுகிற ஒரு தன்மை அவனுக்கு உண்டு. आमतौर पर शैतान आपस में एक संदेह को उत्पन्न करता है. அவைகளில் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். उसमें हमें जय प्राप्त करना चाहिए. அந்த மெய்யான அன்பு இந்த திரளான தண்ணீர் வந்தாலும் அந்த அன்பை அசைக்கவே முடியாது. वो सच्चा प्रेम अगर रहेगा तो ये पानी की बाढ़ क्यों ना आए, बुझ नहीं सकता. சந்தேகம் என்கிற பிசாசின் கிரியை ஜெயிக்கத்தக்கதான ஆழமான அன்பு செலுத்த வேண்டும். शैतान के संदेह रूपी एक परीक्षा को उसे जीतने के लिए गहरा प्रेम चाहिए. சாத்தானுடைய இன்னொரு ஆயுதம் பொய் வதந்திகளை பரப்புவது. शैतान के और एक हथियार है झूठी बातों को फैलाना. யார் யார் மூலமோ எதையோ பேசுவான். किसी किसी के द्वारा पता नहीं क्या क्या बातें करता है. அவனுடைய நோக்கம் என்னவென்றால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த அக்கினியான அந்த அன்பை, நேச அனலை அழிக்க வேண்டும் என்பது. उसका मूल यही उद्देश्य है कि आपके अंदर के सच्चे
प्रेम को खत्म करना है, அதற்கு ஒருபொழுதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. उसके लिए कभी भी जगह ना दें। சில வேளைகளில் ஒருவருக்கொருவர் பிரியமில்லாத காரியங்களை பேசும் பொழுது செய்யும் பொழுது कभी कभी एक दूसरे के लिए नापसंद कार्यों को बातें करते समय में भी பிசாசானவன் அதை ஒரு தருணமாய் எடுத்துக்கொள்வான். दुष्ट उसे एक मौका के रूप में इस्तेमाल करता है, நம்மள கோபத்தை தூண்டி விடுவான், हमें एक क्रोध को उत्पन्न करता है, எரிச்சலை உண்டாக்குவான், जलन को पैदा करता है பகைக்கு நேராய் நடத்த பார்ப்பான். और क्रोध के सीधे अगुवाई करता है। இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள் என்பதை புரிந்து கொள்ள ये सब வேண்டும். दुष्ट का एक हथियार है। எந்த ஒரு மனுஷனுக்கும் பூரண நிறைவு கிடையாது. कोई भी इंसान परिपूर्णता में नहीं है। டேவிட் பிரைனார்ட் அநேக நிறைவுகளுக்கு பாத்திரர். डेविड ब्रेनार्ड जी कई अच्छी बातों में भरा हुआ है, ஆனால் சில குறைகள் கட்டாயம் அவருக்குள் உண்டு. लेकिन जरूर कुछ तो कमियां उनके अंदर जरूर रहेंगी। அபிநயாவும் மிகவும் மேன்மைக்கு பாராட்டுக்குரியவள், अभिनया बहन भी बहुत ही एक तारीफ के लायक है, ஆனால் அவளுக்குள்ளும் சில குறைபாடுகள் கட்டாயம் இருக்கும். लेकिन उसके अंदर भी कुछ ना कुछ कमी तो रहेंगी। அந்த குறை வெளிப்படும் பொழுதுதான் பிசாசும் தூண்டிவிட்டு மனுஷர்களுக்குள் போராட்டங்கள் வருகிறது. वो जब कमी बाहर निकलेगी तभी दुष्ट कुछ ऐसा कार्य करता है, ये प्रेम नुकसान होता है। அந்த மாதிரி வரும் பொழுது மிகுந்த விவேகத்தோடு அந்த அன்பிலே வேரூன்றி நிற்க வேண்டும். उस ऐसी घड़ी में भी इस प्रेम में बड़े दृढ़ता के साथ खड़े रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। விசேஷமாய் அபிநயா இங்கே பழகின விதங்களை எல்லாம் விட்டு ஒரு தூரமான இடத்திற்கு ஆண்டவருக்கு பின்னால கணவனை நம்பி புறப்படுகிறாள். एक विशेष तौर से बहन अभिनया यहाँ के माहौल को छोड़ करके एक ऐसे माहौल में जिसको वो जानती नहीं थी अपने पति के साथ मिलकर के वहाँ जाने के लिए तैयार हो रही है। ஆகாரத்தில் பெரிய வித்தியாசம், आहार में भी काफी फर्क है, பாஷையில் பெரிய வித்தியாசம், भाषा में बहुत फर्क है, காலநிலைகளில் பெரிய வித்தியாசம், वातावरण में भी बहुत अंतर है, எல்லாமே வித்தியாசம். बहुत कुछ फर्क है। ஆகவே நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். इसलिए आप दोनों एक दूसरे के परस्पर सही रीति से समझना चाहिए। இவ்வளவு சூழ்நிலைகளிலிருந்து அறியாத புரியாத ஒரு இடத்திற்கு ஆண்டவருக்கு பிறகு என்னை நம்பி வந்திருக்கிறாள் என்பது பிரைனார்டுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ब्रेनार्ड के मन में ये हमेशा रहना चाहिए, एक ऐसी परिस्थिति को जिसको वो बिल्कुल नहीं जानती मेरे भरोसे में आई है तो उसे मुझे समझ के चलना है। அதே போல அபிநயாவுடைய உள்ளத்திலும் கணவனை பற்றி ஆழமான அன்பு இருக்க வேண்டும். इसी तरह बहन अभिनया के विषय में भी आप उसके मन में ये विचार होना चाहिए, उसके मन में अपने पति के विषय में दृढ़ एक भरोसा होना चाहिए। அந்த அன்பினாலே இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாதது போல் இருக்கும். उस प्रेम के हिसाब से देखा जाए तो ये सब वातावरण का फर्क मिट जाएगा। எல்லா அன்பு குறைஞ்சா இதெல்லாம் பெருசா தெரியும். जब प्रेम कम पड़ेगा तो ये सब वातावरण बड़ा बनेगा। ஆகவே அந்த அன்பிலே ஆழமாக ரெண்டு பேரும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். इसलिए उस प्रेम में बहुत गहराई के साथ रहना, मजबूत बनकर रहना दोनों के लिए बहुत जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। அதே போல ஏசாயா 17:13 பார்க்கும் பொழுது यशाया 17:13 में हम जब पढ़ते हैं ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல் இறைந்தாலும் என்று சொல்லி இருக்கிறது. राज्य के लोग बाढ़ के बहुत जल के समान नाद करते हैं लिखा है। அவர்களை அவர் அதட்டுவார் என்று சொல்லி இருக்கிறது. उसके विषय में लिखा है परमेश्वर उन्हें डांटेगा। இந்த தண்ணீர்கள் ஜனக்கூட்டங்களை காட்டுகிறது. यहाँ के पानी राज्य के लोगों के विषय में बताता है। பிசாசு நமக்கு எதிராய் நிற்பது மட்டுமல்ல, ना सिर्फ दुष्ट हमारे सामना करता है, பல்வேறு ஜனக்கூட்டங்களும் பலவேளை நமக்கு விரோதமாக இருக்கிறார்கள். कई सारे राज्य के लोग भी हमारे समक्ष में विरोध में खड़े होते हैं। எப்பொழுது தீமை செய்யலாம் என்று वो காத்திருக்கிறார்கள். इंतजार करते हैं कि इनका बुरा कब करें। ஆகவே அந்த காரியங்களிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். इसलिए उस विषय में भी सतर्क होना हमें जरूरी है। ஒரு ஊழியர் குடும்பம் என்று சொல்லும் பொழுது இந்த ஜனங்களை சந்திக்க வேண்டியது நமக்கு மிக முக்கியமான விஷயம். एक सेवक परिवार ऐसा देखा जाए तो ऐसे लोगों से मिलना तो बहुत ही जरूरी है। கிறிஸ்துவுக்காக இந்த மக்களை ஆதாயம் செய்ய போகிற இடத்திலே, मसीह के लिए इन लोगों को जीतने के लिए जब हम जाएंगे, சபைக்குட்பட்டவர்களை கிறிஸ்துவுக்காய் வளர்த்துகிற இடத்திலே, कलीसिया के भीतर के लोगों को मसीह में बढ़ाने के कार्य को लेकर, சிறியோர் வாலிபர் பெரியவர்கள் என்று பல்வேறு ஜனங்களை நடத்துகின்ற அந்த அனுபவத்திலே छोटे बच्चे जवान बड़ बुजुर्ग सभी को अलग अलग रीति से जब बढ़ाने की कोशिश करेंगे तो பலர் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கலாம், कई सारे लोग एक साथ दे सकते हैं, சிலர் அவ்வளவு ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். कुछ लोग साथ नहीं देते होंगे।
சிலர் உங்களுக்கு கண்களுக்கு பிரியமாகவும் உங்களுக்கு ஊழியத்தில் பிரயோஜனமாகவும் இருக்கலாம். कुछ लोग हमारे आंखों के लिए एक प्रिय लगते हैं और सेवा में सहयोग देते हैं. உங்களை தேடி தேடி அடிக்கடி வருகிறவர்களா இருக்கலாம். बार बार हमारे पास दौड़ दौड़ के आने वाले होंगे. எந்த ஜனங்கள் ஆகிய தண்ணீர்களும் உங்களுக்குள் இருக்கிற அன்பை அவிக்க கூடாது. कोई बाढ़ जैसे लोग भी आपके बीच के प्रेम को बुझाने तक का जगह नहीं देना चाहिए. ரெண்டு பேருடைய உள்ளத்திலும் அது உறுதியாக இருப்பதாக. दोनों के मन में वो बहुत मजबूत रहने पाए. எத்தனை விதவிதமான மக்கள் மத்தியில் பழகினாலும் कितने भी लोगों के बीच में क्यों ना आया जाया करें, எங்கள் இருவருக்கும் தேவனோடு உள்ள அன்பில் ஒரு குறைவும் ஏற்படாது. इन दोनों के बीच में के परमेश्वर के साथ का प्रेम कभी घटने ना पाए. ஒருவருக்குள் ஒருவர் உள்ள அன்பிலும் ஒரு சிறு குறையும் வராது. एक दूसरे के प्रेम भी कभी घटने ही नहीं पाएगा. அதிலெல்லாம் ஆழமான பிரதிஷ்டை உள்ளவர்களாக திகழுங்கள். उसमें गहरा एक समर्पण और संकल्प होना चाहिए. எரேமியா 51:13 பார்க்கிறோம். यिर्मयाह 51 के 19 में देखते हैं, திரளான தண்ணீர்கள் மேல் வாசம் பண்ணுகிறவளே என்று சொல்லி இருக்கிறது. वहां पर बहुत जल के ऊपर रहने वाली ऐसी कहा है. அது பாபிலோனை குறித்து சொல்லி वो இருக்கிறது. तो बेबीलोन के विषय में बताया गया है. நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற இன்னொரு பயங்கரமான சக்தி பாபிலோனிய சக்தி. हमारे सेवा के और हमारे व्यक्तिगत जीवन के विरोध में खड़े होने वाली और एक शक्ति, एक दुष्ट बेबीलोनी आत्मा है. அது கிறிஸ்துவை போல காட்டி மக்களை வஞ்சிக்கிற அந்தி கிறிஸ்துவினுடைய மனவாட்டி. वो मसीह की जैसे दिखने वाली एक मसीह विरोधी एक कार्य है. அப்போ இப்படி சில வஞ்சகங்கள் இருக்கிறது. ऐसा कुछ धोखे रखे गए हैं. நல்லவர்களை போல் காட்டி ஏமாற்றுகிறவர்கள், अच्छों की तरह दिखते हैं लेकिन धोखा देते हैं. மிகுந்த தெய்வீகமாக தங்களை காட்டிக்கொண்டு வஞ்சிக்கிறவர்கள், बहुत ही अपने आप को जो है प्रभु के भयभक्ति वाले दिखाएंगे लेकिन है नहीं. எல்லாவற்றிலும் கர்த்தர் விவேகத்தை ஞானத்தை தருகிறவராய் இருக்கிறார். इन सभी बातों के विषय में परखने के लिए प्रभु जी ज्ञान और विवेक को देता है. ஆவிகளை பகுத்தறிகின்ற வரத்தை அவர் தருகிறார். आत्माओं की परख की ज्ञान परमेश्वर देता है. நெருங்கி வருகிற மனிதர்களை புரிந்து கொள்ளுகிற கிருபையை தருகிறார். पास में आने वालों के विषय में परख का ज्ञान परमेश्वर प्रदान करता है. எல்லா விஷயங்களிலும் உங்கள் அன்பு, உங்கள் நேச அனல் அது அவியாமல் உயர்ந்து நிற்பதாக. इन सारी परिस्थितियों में भी आपका प्रेम रूपी एक आग बुझने या घटने ना पाए. அல்லேலூயா. हालेलुया. விசேஷமாய் ஆதியாகமத்திலே சுவிசேஷங்களிலே எபேசியரிலே நாம் விவாகத்தை பற்றி படிக்கிற திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, विशेष तौर से उत्पत्ति हो या इफिसियों की पत्री हो या सुसमाचार की पुस्तकों में हो, विवाह के विषय में बार बार एक वचन बताया जाता है. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோட இணைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். पुरुष विशेष तौर से विवाह के बाद अपने माता पिता से अलग होकर के अपने पत्नी के साथ मिला रहेगा. वे अलग अलग दोनों नहीं एक तन रहेंगे. அப்போ புருஷன் மனைவிக்குள் அன்பு நான் சொன்னது போல உறுதியாய் நிற்க வேண்டும் என்றால் புருஷனானவன் தன்னுடைய பெற்றோரை விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டியது அவசியம். इस वचन के आधार पर देखते हैं कि इन दोनों के बीच में क्या परस्पर प्रेम अगर मजबूत होना है तो ये अपने माता पिता से अलग होकर के एक दूसरे को समझ करके रहना चाहिए. அதே போல சங்கீதம் 45 சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரத்தியே கேள், உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. जैसे कि भजन संहिता 45 में लिखा है, हे कुंवारियों अपने घर और अपने गांव को भूल जाओ और राजा तभी तुमसे प्रेम रखेगा. அதே போல ரெண்டு பேரும் செயல்பட்டால் அந்த நேச அனலை எப்பொழுதும் காத்து கொள்ளலாம். इसी तरह दोनों आपस में प्रेम से बने रहेंगे तो इस आशीष का हकदार बन सकते हैं. இதனுடைய அர்த்தம் என்ன? சண்டை போட்டு பிரிந்து போங்கள் என்றுள்ள அர்த்தமா? इसका मतलब ये नहीं कि आपस में के परिवार को लड़ाई करके निकल जाओ. அப்படி ஒரு நாளும் இல்லை. ऐसा कुछ भी नहीं. பெற்றோரை நாம் கவனிக்க வேண்டும், माता पिता का तो ख्याल रखना चाहिए. ஆனால் கணவன் மனைவி அன்பு முதன்மையானது. लेकिन पति पत्नी के बीच में का प्रेम प्रथम है. அந்த கணவன் மனைவிக்குள் இருக்கிற அன்பு சற்றேனும் பாதிக்கப்படாமல் பெற்றோர் உறவுகள் உற்றார் உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். उस पति पत्नी के बीच में का प्रेम कभी कुछ भी
ठेस ना पहुंचे, ऐसे माता पिता के प्रेम में रहना चाहिए और रिश्तेदारों के भी। அதிலே இரண்டு பிள்ளைகளும் உறுதியாய் இருக்க வேண்டும், ரெண்டு பெற்றோரும் புரிந்து செயல்பட வேண்டும். इसमें दोनों बच्चे भी यहाँ समझदार होना चाहिए, दोनों के परिवार भी इस विषय में बहुत समझबूझ के रहना चाहिए। அப்பொழுது உங்கள் நேசானல் பாதுகாக்கப்படும், தெய்வீக ஊழியம் மகிமையாக இருக்கும். तब ये प्रेम का तेज बना रहेगा और परमेश्वर की सेवा बढ़ती जाएगी। கிறிஸ்துவின் அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13 சொல்லி இருக்கிற அந்த அன்பின் குணலட்சணங்கள் உங்கள் இருவரிடத்தில் நிறைந்து விளங்குவதாக. मैं ये शुभकामनाएं देता हूँ। 1 कुरिन्थियों 13वां अध्याय में जो परमेश्वर के प्रेम के विषय में की वर्णन है वो आपके अंदर भरा पूरा रहने पाए। ஒரு போவாசும் ரூத்தும் எப்படி நகோமிக்கு ஆதரவாய் இருந்தார்களோ அதுபோல் நீங்கள் இருவரும் இணைந்து அருமையான தாயாருக்கு நீங்கள் ஆதரவாய் இருப்பீர்களாக. जैसे बोआज और रूत दोनों मिलकर के माता नओमी के लिए एक आनंद का कारण बने थे, उनके आत्मा को ठंडा करने वाले ठहरे थे, उसी तरह हमारे प्रिय बहन वनजा जी के लिए भी आप दोनों ठहरें। இருவரும் அதில் ஒருமனப்பாட்டோடு இருப்பீர்களாக. इस विषय में दोनों एक मन बन करके रहें। உங்கள் இருவருக்குள் இருக்கிற நேசானலை காத்து அவர்களுக்கு நீங்கள் ஆதரவாய் आप இருப்பீர்களாக. दोनों के बीच में के प्रेम के एक तेज को बनाए रखें और उनके साथ अच्छा बर्ताव करें। அதுபோல சகோதரி வனஜா அவர்களும் ஒரு நகோமியை போல ரூத்தினுடைய வாழ்வை அவள் விரும்பினாள், ஏங்கினாள், செயல்பட்டாள் என்பது போல செயல்படுவீர்களாக. वनजा जी भी जैसे कि नओमी ने हमने देखा है वचन में, उसी तरह उस रूत के कुशल के विषय में चाहते हुए हमेशा उसकी भलाई के लिए सोचें। இவர்களுடைய சந்ததியிலே மிகுந்த மேன்மை உண்டாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. इनके वंशजों में बहुतायत से एक प्रभाव आशीष उंडेलने के लिए मैं शुभकामनाएं देता हूं। இவர்களுடைய ஊழியத்தில் ஆவிக்குரிய சந்ததியும் லட்சக்கணக்காய் பெருகுவதாக. इनके आत्मिक संतानों के विषय में भी लाखों में बढ़ने के लिए मैं आशीष देता हूं। இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்கிறது. यीशु मसीह का आगमन नजदीक है। பூமியில் நடக்கிற ஒவ்வொரு கல்யாணங்களும் இயேசுவின் வருகையை நமக்கு நினைப்பூட்டுகிறது. पृथ्वी में जब जब आत्मिक आराधना आत्मिक विवाह होता है तो प्रभु यीशु मसीह के आगमन को प्रतीक करता है। இந்த மணமகன் இந்த மணமகளை கைப்பிடித்து தன் வீட்டிற்கு அழைத்து செல்வது போல இயேசு என்கிற ஆத்ம மணவாளன் ஆகாயத்தில் வெளிப்பட்டு சீக்கிரமாய் மணவாட்டியாகிய சபையை கைப்பிடித்து பரலோகம் கொண்டு செல்லுவார். जैसे कि ये दुल्हा उस दुल्हन को हाथ पकड़ करके अपने घर ले जाएगा, उसी तरह हमारा प्रभु यीशु मसीह भी एक दिन बादलों पर आकर के वो दुल्हा ठहर करके हम कलीसिया दुल्हन को अपने साथ लेकर के वहां अपने घर ले जाएगा। ஆகவே நாம் எல்லாரும் அந்த வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாவோமாக. इसलिए उस आगमन के शुभ दिन के लिए हम हमेशा तैयार होते रहें। இந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அந்த அன்பினாலே தேவன் காத்து ஒன்றுபடுத்தி நிலைநிறுத்தி எக்காலம் தொனிக்கும் பொழுது இயேசுவோடு அவள் சந்ததியாக சேர்ந்து நிற்க கிருபை பாராட்டுவாராக. इन दोनों के प्रेम को भी तेज को भी ऐसा ही परमेश्वर बनाए रखने पाए और उस उत्तम दिन के उस पुनरुत्थान के दिन के और आगमन के दिन के लिए तैयारी करते हुए इस परिवार को आशीष देने पाए। आमीन, आमीन, हालेलुया, हालेलुया।